நதிக்கரைகளை நாகரிகங்களின் தொட்டில் என்கிறார்கள். நமது சென்னையிலும் கூவம் என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்பு அதை ஒட்டியே பலரது வாழ்வு நகர்ந்தது. அந்த நதி இந்த நகரத்திற்கு கூட்டிய இயற்கை அழகுதான் வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களை கட்டி போட்டது. வந்தாரை வாழ வைக்கும் கள்ளம் கபடம் அறியாத நம் மெட்ராஸ் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஏன் இந்தியாவை கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்த முதல் ஆங்கிலேயர்களில் ஒருவரான ராபர்ட் கிளைவ் உட்பட அனைவரையும் வாழ வைத்துள்ளது. இந்தியா என்ற தேசத்தின் குறியீடாக அனைத்து வகையான மக்களையும் இருகரம் கூப்பி மெட்ராஸ் வரவேற்கிறது. இந்தியாவை மாநிலங்களாக பிரிப்பதற்கு முன்பிலிருந்தே சென்னையில் பல மொழி பேசும் மக்கள் வாழ்ந்துள்ளனர். இன்றோ இந்தியாவின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி பல்வேறு தேசங்களிலிருந்தும் மனிதர்கள் விரும்பி வந்து போகும் சர்வதேச நகரமாக சென்னை மாறியுள்ளது. பல மாற்றங்களின் நடுவே தனக்கான அடையாளம் எதையும் இழக்காததுதான் மெட்ராஸின் தனித்துவம். சென்னைக்கு என தனிசிறப்பு சேர்க்கும் இடங்கள் இன்னும் 300 வருடங்கள் போனாலும் தனித்துவம் கொண்டதாகவே இருக்கும். கொத்தவால் சாவடி என்ற இந்த பிரபலமான இடத்தின் அம்சங்கள் தற்போது இன்னும் பிரம்மாண்டமாக கோயம்பேடில் தொடர்கிறது. டிராம் ஓடிய சென்னை இன்று மெட்ரோவுக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஏற்றாற்போல், காலத்திற்கு ஏற்றாற்போல் சென்னை என்றும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. சென்னையின் தெருக்களில் சுற்றித் திரிந்து தங்களது பால்யத்தை கழித்த ரசித்த ஒவ்வொரு சென்னை வாசிக்குமே சென்னை வெறும் இடம் அல்ல, உணர்வுகள் சங்கமிக்கும் கூடாரம். வெளியூர் சென்று சென்னை திரும்பும் ஒவ்வொரு பயணிக்கும் சென்ட்ரல், எழும்பூர் நிலையங்களின் நடைமேடையில் கால் வைத்தவுடன் கிடைக்கும் அலாதியான உணர்வு எந்த மொழியிலும் விவரிக்க முடியாத ஓர் ஆனந்தம். இந்த நகரத்திற்கு தற்போது 375 வயதாம். 300 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் இளமையாகவும் நவீனமாகவும் உள்ள சென்னை பலருக்கு தாய் வீடாக இருக்கிறது. விண்ணை பிளக்கும் கட்டிடங்கள், பார்ப்பவரை வியக்க வைக்கும் பாலங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், இவை எல்லாவற்றையும் மீறி என்றும் அரவணைப்போடு காத்திருக்கும் மக்கள், இவையே சென்னையை இன்றும் என்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. 100 ஆண்டுகள் வாழ்ந்த பெரியவர்களை கௌரவப்படுத்துவதை பெரும் மதிப்பாக கருதும் சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் வயதானவர்களை கவனிக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கும் இல்லங்கள் இன்று பெருகியுள்ளதைப் போல பழமை வாய்ந்த நம் நகரத்தையும் நாம் இன்று சரிவர கவனிக்காமல் ஒதுக்கி வைத்துள்ளோம். நாகரீகம் தழைக்க வேண்டிய நதிக்கரை இன்று சாக்கடையாக மாறியுள்ளது. ரம்யமாக பச்சை பசேலென சென்னையின் நுரையீரலாக இருந்த மரங்கள் மறைந்து கான்கிரீட் காடாக மாறியுள்ளது. சென்னை அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு நகரமாக மாறியுள்ளது. இந்த நகரத்தை பேண, பாதுகாக்க, அழகூட்ட அனைத்து உரிமையும் கடமையும் சென்னை வாசிகளான நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த நகரத்தை இன்னும் சிறிது கவனத்தோடு பார்த்து கொள்ள உறுதியேற்று சென்னைக்கு உரிய பீடத்தில் அதை வைத்து வணங்குவோம்.